செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் 41 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மனு அளிக்கலாம் என்றும் அந்த மக்கள் மனு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு வருகையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பிரபாகர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்க பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிர்ந்த நிலையில் 110 பேர் காயமடைந்தனர். இந்த தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரித்து வருகிறது. கரூரில் முகாமிட்டுள்ள சிபிஐ அதிகாரிகள் சம்பவத்தில் இறந்தவர்கள் குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், போலீசார், தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், வேலுச்சாமிபுரம் பகுதியில் சேர்ந்த வியாபாரிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். குறிப்பாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் தொடர்பாகவும் இறந்தவர்கள் தொடர்பாகவும் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் கரூர் மாவட்ட வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27/9/2025 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக மத்திய புலனாய்வு துறையின் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையை மேற்பார்வை செய்திட உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட்ட மேற்பார்வை குழுவினர் நீதியரசர் அஜய் ரஸ்தோகி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவினர் இன்று 2/12/2005 கரூர் மாவட்டம் வருகை தருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இதர பொதுமக்கள் அமைப்புகள் ஆகியோர் மனு ஏதும் அளிக்க விரும்பினால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் மேற்படி குழுவிடம் நேரடியாக இன்று காலை 10:30 மணி முதல் மனு வழங்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் வருகையை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள், பொதுமக்கள், அமைப்புகள் கண்காணிப்பு குழுவிடம் நேரடியாக மனுக்களை வழங்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் பொதுமக்கள் மனு வழங்க ஏதுவாக சாமினா பந்தல் அமைக்கப்பட்டு இருக்கைகள் போடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.